வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோதுமையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக செயலாற்றுவதற்கு உணவில் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய நிறைவான உணவு சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதிலும் குறிப்பாக விட்டமின் பி சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் பொழுது கோதுமை நமக்கு அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் பி சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருப்போம். மனச்சோர்வு ஏற்படாமல் இந்த விட்டமின் பி சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம பாதுகாத்துக்கும். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய உணவுகள் தான் கோதுமை உணவு. இந்த கோதுமை உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடு சீராக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ கோதுமையாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளையோ நம்மளுடைய ஃபுட்டில் டெய்லி சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முகப்பொருட்கள் நீங்கி போவதற்கு கோதுமையை நம்ம பயன்படுத்தலாம். உடல் புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய உணவாக கோதுமை இருக்குது. அதுபோல் கோதுமையில் நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இப்படிப்பட்ட நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கோதுமையை நம்ம உணவாக செய்து சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் அனைத்தும் வெளியேறி உடலை உள்ளிருந்து தூய்மைப்படுத்தக்கூடியதாக கோதுமை நமக்கு பயனளிக்கும். அதனால் தோலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி விடுவதால் முகப்பொருட்கள், நமக்கு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸு, கரும்புள்ளிகள், பிளாக் பிம்பிள்ஸு, முக சுருக்கங்கள், அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய கண் கருவளையங்கள், நமக்கு இருக்கக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ், இது எல்லாமே ஏற்படாமல் சருமத்தை எப்பொழுதுமே அழகாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு, முகப்பொருட்களை நீக்கிக் கொள்வதற்கு, சருமம் அழகு பெறுவதற்கு, தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கோதுமையை பயன்படுத்தலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோதுமை உதவிகரமாக இருக்கும். மனிதர்கள் அனைவரினுடைய தலைக்கும் பாதுகாப்பையும் முக அழகையும் தருவதில் தலைமுடி முக்கிய பங்காற்றுது. பெரும்பாலானவர்களுக்கெல்லாம் வயதாகக்கூடிய காலத்தினாலும் உடலில் சத்து குறைபாடு ஏற்படுவதனாலும் முடி கொட்டுதல், தலைமுடி அடர்த்தி குறைவது போன்ற குறைபாடெல்லாம் ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களாம் கோதுமையை எடுத்துக்கொள்ளலாம். கோதுமையில் ஜிங்க் சத்து அதிகம் இருக்குது. இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு உள்ளிருந்து பலம் கொடுக்கும். தலைமுடியினுடைய வேர்கள் வரைக்குமே அதை பலப்படுத்தும். அதனால் தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். மேலும் தலைமுடிக்கு ஒரு விதமான ஷைனிங்கையும் கொடுக்கும், பளபளப்பான தன்மையும் கொடுக்கும். முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக தலைமுடி வளர்வதற்கும் தலைமுடி ஆரோக்கியம் பெறுவதற்கும் கோதுமையை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள்லாம் கோதுமை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுகர் பேஷண்ட்ஸ் கோதுமையால் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நலம் பெறலாம். நீரிழிவு நோயாளிகள் தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவாக கோதுமை இருக்குது. கோதுமையில் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் குறைவாக இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகள்லாம் எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய ஒரு உணவாக கோதுமை இருக்கும். இதனால் ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவெல்லாம் சரியான விகிதத்தில் முறையான அளவில் பராமரிச்சிக்கலாம். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும், நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும், சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு கோதுமை உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சுகர் ப்ராப்ளத்துக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் கோதுமை சாப்பிடும்போது நலமாக இருக்கலாம். ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரித்து மனநலம் மேம்படுவதற்கு கோதுமை எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு நிகராக மனநலமும் சிறப்பாக நமக்கு பாதுகாக்கணும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவ ஆய்வுகள் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு, கோதுமை கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் கிடைக்கப்பெறுவதால் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னும், நரம்பு மண்டலங்களை அது வலுப்படுத்துது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நரம்பியல் சார்ந்த மறதி நோயான பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் உங்களுக்கு வரக்கூடிய அபாயம் ஓரளவு குறைக்கப்படும். ஸோ வயதானவர்களுக்கெல்லாம் கோதுமையால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும்போது அதில் நார் சத்து இருக்கிறதால எளிதாக செரிமானமும் அமையும். குறிப்பாக இந்த அல்சைமர், பார்க்கின்சன் நோயெல்லாம் அவங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். குறிப்பாக ஓரளவு அவங்களுடைய மறதி அவங்களுக்கு குணப்படுத்தப்படும். ஸோ இன்னும் பிற மனநல குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் கோதுமை உதவிகரமாக இருக்கிறதால வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி அனைவருமே கோதுமையை சாப்பிடும்போது சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் பெறுவாங்க. பக்கவாதம் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கோதுமை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் நரம்பு மண்டலங்கள் வலு குறைந்திருப்பவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ இப்படிப்பட்ட உடல்நிலையை பெற்றவர்கள் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கோதுமை தவிடு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் சாப்பிடுவது நல்லது. கோதுமையில் இருக்கக்கூடிய நார் சத்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இதயம் மற்றும் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாத்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கட்டி பசும் தயிரில்
கோதுமை தவிடு கலந்து அதில் ஏதாவது ஒரு பழத்தை சேர்த்து தினமும் காலையில் சாப்பிடுவது நல்லது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. பக்கவாதம் வந்து க்யூர் ஆகிடும். பக்கவாதம் க்யூர் ஆகுனா கோதுமை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குடல் புற்றுநோய் நீங்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் கோதுமையை வந்து பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து மாமிச உணவுகள் அதிகமாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து குறைவாக சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் அவங்களுக்கெல்லாம் கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புற்றுநோய் அதிகம் ஏற்படும். அப்போது இந்த கோதுமை உணவுகளை தினமும் சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் வயிறு குடல் போன்றவற்றில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆபத்தான நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை கிடைக்கும். அதிக நார் சத்து குடல் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். தினசரி குறைந்தபட்சம் 20 to 25 கிராம் வரைக்கும் நார் சத்து அதிகம் இருந்திருக்கக்கூடிய கோதுமை உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு தான் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதனால் குடல் புற்றுநோய் உங்களுக்கு அகற்றப்பட்டு நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக கோதுமை இருக்குது அப்படின்றத இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. உடலை ஆரோக்கியமாக பலப்படுத்தி வைக்கிறதுல தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று பலவிதமான நோய்களை எதிர்க்கிறதுல ஆரம்பித்து சருமத்திற்கும் நலம் சேர்ப்பதாக கோதுமை உணவு இருக்குது. எனவே நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது கோதுமையை சாப்பிடுங்க, அல்லது வாரத்தில் 2 அல்லது 3 தினம் வந்து கோதுமையை உங்களுடைய உணவுகளில் தினசரி சேர்த்துக்கோங்க. நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலம்போடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.